பார்வதி தேவி மீது பொறாமை கொண்ட ஒரு அசுரன் அவளுக்கு ஒரு கொடிய சாபம் கொடுத்தான். நீ உன் தெய்வீக சக்திகளையும் கடந்த காலத்தையும் சிவபெருமானுடனான உன் உறவையும் மறந்து பூமியில் ஒரு சாதாரண பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று சாபமிட்டான். அந்த சாபம் பலித்தது. பூமியில் பார்வதி தேவி ஒரு ஏழை மலர் விற்கும் பெண்ணாக பிறந்தாள். தினமும் அதிகாலையில் காட்டுக்கு சென்று பூக்களை பறித்து சந்தையில் அவற்றை விற்று வாழ்ந்து வந்தாள். ஆனால் அவளுக்கு தான் யார் என்பதும் தெரியாது. சிவபெருமான் யார் என்பதும் நினைவில் இல்லை. கைலாயம் என்ற உலகமே அவள் நினைவில் இல்லை. இந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரிந்ததும், என் பார்வதி என்னை மறந்து விட்டாளா என்று வேதனையுடன் பூமிக்கு வந்தார். அவர் பார்வதி பூவிற்கும் இடத்திற்கு சென்று அவளை அழைத்தார். பார்வதி அவரை பார்த்து, நீங்கள் யார்? நான் உங்களை பார்த்ததே இல்லை. நீங்கள் கடவுளாக இருந்தாலும் எனக்கு உங்களை யார் என்று தெரியாது. நான் உங்களுடன் வர முடியாது என்று மறுத்துவிட்டாள். அந்த வார்த்தைகள் சிவபெருமானின் இதயத்தையே குத்தியது. ஆனால் அவர் கோபப்படவில்லை.